ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கமலா கிச்சன் டைரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பச்சை பட்டாணி கறியும் கோதுமை மாவு அப்பமும். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். பச்சை பட்டாணி கறி கோதுமை மாவு அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி பயிறு 150 கிராம், உருளைக்கிழங்கு 1, பூண்டு 10 பல், பெரிய வெங்காயம் 1, கேரட் 1, பச்சை மிளகாய் 3, துருவிய தேங்காய் தேவைக்கேற்ப, இஞ்சி சிறிது துண்டு, முந்திரி பருப்பு 5, பெரிய சீரகம் சிறிது, பட்டை சிறிது துண்டு, ஏலக்காய் 1, கிராம்பு 2, மஞ்சள் தூள் சிறிதளவு, கறிவேப்பிலை, உப்பு தேவைக்கேற்ப, கோதுமை மாவு 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், அவல் 1/2 கப், சீனி 1 ஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 ஸ்பூன். கறி வைக்க போறோம். கிரீன் பீஸ் கறி வைக்கிறதுக்கு தேவையானது: உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, பச்சை மிளகாய் 3, சவாளை 1, வெள்ளைப்பூடு ஒரு 10, கறியாப்பிலை, பெருஞ்சீரகம், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், உப்பு கல்லுப்பு, மஞ்சப்பொடி, தேங்காய், இஞ்சி, முந்திரி பருப்பு. கிரீன் பீஸை அவிக்கிறதுக்கு இந்த போடுறோம். உருளைக்கிழங்கு போடுறோம், கேரட் போடுறோம், வெள்ளைப்பூடு போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், சவாளை 1 போடுறோம், கறியாப்பிலை போடுறோம், மஞ்சப்பொடி போடுறோம், உப்பு போடுறோம். சவ பற்ற வச்சு 4 விசில் அடிக்கட்டும். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய், இந்த பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், இஞ்சி போடுவோம், இந்த பருப்பு போடுவோம், மிக்ஸில அரைச்சிக்குவோம். சட்டி காஞ்சிட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த பட்டை 3, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் வெங்காயம், கறியாப்பிலை இப்படி கிள்ளி போட்டுக்கோ, நல்ல மணமா இருக்கும். நல்லா வதங்கிட்டு நல்லா வெந்துட்டு 8 விசில் அடிச்சிருக்கு. இந்த நல்லா வெந்துட்டு இதை ஊத்திடுவோம். தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம் அரைச்சதை இந்த நல்ல பாருங்க, நல்ல வெண்ணெய் கணக்கில் அரைச்சிடணும். மிச்ச களியை இதில் ஊத்துறோம். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குங்க. இறக்கிடுவோம். கிரீன் பீஸ் கறி ரெடி. அப்பத்துக்கு கோதுமை மாவு 1 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு, அவல் தண்ணியில் போட்டு நனைச்சி குதித்து வச்சிருக்க அவல், சோடாப்பொடி, சீனி, கல்லுப்பு. லேசாக சூடு இருக்கணும், தண்ணிக்கு லேசாக சூடு இருக்கணும், இல்லாட்டினா நம்ம அரைக்கும் போது அடியில் பிடிச்சிக்கும். கோதுமை மாவை 1 கப்பாக போட்டுக்குவோம்.
தேங்காய் 1/2 கப்பு, அவல் 1/2 கப்பு, பஞ்சாரை 1 கரண்டி, கல்லுப்பு தேவைக்கேற்ற, சோடாப்பொடி. இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்குவோம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாவை நம்ம இதில் ஊற்றி, இது இப்படி இருக்கணும் மாவு, இந்த பதம் வேணும். என்ன செய்வோம், இது அப்படியே 1 மணிக்கூர் அடைச்சி வச்சிருவோம். இந்த 1 மணிக்கூர் இப்படி அடைச்சி வச்சுட்டு 1 மணிக்கூர் கழிஞ்சு அப்பஞ்சுடுவோம். அப்பஞ்சுட சட்டியை வைப்போம். நம்ம ஆட்டி வச்ச மாவு 2 மணிக்கூர் ஆச்சு. இந்த பொங்கியிருக்கு பாருங்க, இப்படி பொங்கியிருக்கு. நம்ம இப்போ அவல் போட்டு, அவல் தேங்காய் கோதம்பு மாவு இதெல்லாம் போட்டு ஆட்டி வச்சோம்ல, உங்களுக்கு அவல் இல்லாட்டி கொஞ்சம் சோறு போட்டு ஆட்டி ஒரு 2 மணிக்கூர் வைங்க. இந்த பிறகு பொங்கி இருக்கு, நம்ம அப்பஞ்சுடுவோம். கோதம்பு மாவை அப்பஞ்சுடுவோம். சட்டி காஞ்சிட்டு இந்த நம்ம ஊற்றுவோம். அப்பம் பாருங்க, நல்லா பாருங்க வெந்திருக்கு பாருங்க. கோதம்பு பொடியில் உள்ள அப்பத்தை பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அப்பம் இன்னும் ஊற்றி அப்பம் கோதம்பு மாவு அப்பம் கிரீன் பீஸ் கறி ரெடி. என்ன காய்ஸ், இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த கிரீன் பீஸ் கறியும் கோதுமை மாவு அப்பமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த கோதுமை மாவு அப்பமும் குழந்தைகள் முதல் வயதானவங்க வரைக்கும், சுகர் உள்ளவங்களும் இல்லாதவங்களும் சாப்பிடலாம். சிறு குழந்தைகளுக்கு சிறிது மாவில் நாட்டு சர்க்கரை சேர்த்து அப்பம் சுட்டு கொடுத்தால் இனிப்பான அப்பத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னா, இட்லி மாவு நீர்ந்து போனால் ரவையை வறுத்து மாவுடன் கலந்து இட்லி சுடலாம். இடியாப்பத்துடன் சிறிது வெண்ணெய் சேர்த்து பிசைந்தால் பிழிவதற்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி புதிய ரெசிபியுடன் புதிய டிப்ஸுடனும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல். பாய் கைஸ்.